பரபரப்பான இந்த 11வது வாரத்தில யார் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதாவது போன வாரம் டபுள் எவிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா 8 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கும்போது ஒரு டபுள் எவிக்ஷன். பட் இப்ப டபுள் எவிக்ஷன் பண்ணா நல்லாயிருக்கும். 13 பேர் இருக்காங்க. கண்டிப்பா நல்லாயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஃபேமிலி வீக் இது என்ன பார்க்க போறாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு நல்ல ஒரு டாஸ்க் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில, இப்ப ஆதிரை தொடர்ந்து கடைசி இடத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறோம். ஆதிரைக்கு மேல எஃப்ஜே. நேத்து சுபிக்ஷா இருந்தாங்க. இன்னைக்கு எஃப்ஜே அந்த இடத்தை பிடிச்சிருக்கிறார். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, கனி, அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே அண்ட் ஆதிரை இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல வாக்குகள் வரல. அப்ப இவங்களுக்காக எதுவும் பிஆர்கள்லாம் இவங்க வைக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பிஆர் வைக்கல. கனியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் கணிசமான வாக்குகளை தான் வாங்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா திவ்யா, 2வது இடத்துக்கு கமருதீன் முன்னேறி வந்திருக்கிற காட்சிகள் பார்த்தோம். இது வந்து ப்ளஸ் வினோத்தினுடைய ஓட்டுகள் இப்போ கமருதீனை நோக்கி சென்று கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. 2வது இடத்துக்கு கமருதீன் வந்திருக்காரு. 3வது இடத்துக்கு பார்வதி. பார்வதி நேற்று 2வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு சறுக்கி இருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். அதே மாதிரி 4வது இடத்திற்கு உயர்ந்திருக்கின்றார்கள் அரோரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று 4வது இடத்துல சபரி நீடித்து கொண்டிருந்த நிலையில் இப்போ அரோரா அந்த பொசிஷனை பெற்றிருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து சபரி, சாண்ட்ரா, கனிதிரு, அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே, ஆதிரை இவங்க வந்து ஒரு ரிஸ்கான ஜோனை இப்போ சந்திச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான டாஸ்க் நம்ம எதிர்பார்க்குறோம். மணிக்கூண்டு டாஸ்க், டான்ஸ் மராத்தான் டாஸ்க், அப்புறம் என்னது அசுரர்கள், அரக்கர்கள், இது 3 இருக்குது. இது 3ல் ஏதாவது ஒன்றுத்தை இன்னைக்கு இறக்கி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் நம்ம எல்லாம் காத்துட்ருக்கோம். இல்லை வேறு அவங்க ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாகவும் பண்ணாலும் மிக சரியாகவே இருக்கும். நான் சொல்கிறேன், டாஸ்கின் அடிப்படையில் இதுக்கப்புறம் வாக்களிப்பாங்க தெரில. ஆனால் இந்த வார டாஸ்க்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு சாதகமாக அமையலாம். பார்ப்போங்க. எஃப்ஜே, ஆதிரை அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இது ஆதிரை வந்து எவிக்டாகி மீண்டும் ஒரு வாய்ப்பு, எதுக்கு ஏன் இந்த வாய்ப்பு அப்படின்னு நிறைய பேர் நான்லாம் கண்டிப்பாக யோசிக்கிறேன். ஆதிரை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தால் நான் எஃப்ஜேவை எதிர்க்க போகிறேன், கனியை எதிர்க்க போகிறேன்னு இப்போ அவங்க கூட சேர்ந்துட்டாங்கல்ல. அவங்கள நாமினேட் கூட பண்ணல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, இப்போ அன்பு கேங் ரொம்ப பெருசாக இருக்குது. திட்டத்தட்ட எல்லாருமே அன்பு கேங்கில் தான் இருக்காங்க. ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ திவ்யாலாம் அங்கே இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. இங்கே உட்காந்துன்னு இங்கே புறம் பேசிக்கிட்டு கொற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அங்கே ஜாலியாக வைப் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் காட்சிகளை பார்க்குறோம். இந்த வீட்லேயே வந்து சாண்ட்ரா இவங்களுடைய கேம் பிளே தான் நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்பா இந்த பொண்ணு 24 மணி நேரம் அழுதுன்னே இருக்குது. நல்லா ஒரு நல்ல கேமர்னு நினச்சேன், நல்ல கேம் ஆடுவாங்கன்னு நினச்சேன். உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு சேச்சி.